நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பார்த்தோம்னா இன்னைக்கு ஃபுல்லாவே புதிய குற்றவியல் மசோதாக்களை பற்றி தான் பார்க்க போறோம். சரிங்களா? புதிய குற்றவியல் மசோதாக்கள் அதுபடினா என்ன பார்த்தோம்னா, நமக்கு பழைய குற்றவியல் சட்டங்கள் அப்படிங்கிறது இருந்துச்சு, அதை ரீப்ளேஸ் பண்ணனால தான் நமக்கு புதுசு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. பழசு என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய தண்டனை சட்டம் இந்தியன் பீனல் கோட் 1860. அதற்கு பதிலாக என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பாரதிய நியாய சம்ஹிதா அப்படிங்கிறது வந்திருக்கு. ஓகேவா? அடுத்ததா பார்த்தோம்னா கிரிமினல் ப்ரொசீஜர் கோட். ஓகேவா? குற்றவியல் நடைமுறை சட்டம் 1898. அதற்கு பதிலாக என்ன வந்திருக்கு? பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதா அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. கடைசியா பார்த்தோம் அப்படின்னா இந்திய சாட்சிய சட்டம் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872. அதற்கு பதிலாக பாரதிய சாட்சிய அதிநியம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேவா? ஸோ பேரெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு, இருந்தாலும் நம்ம படிச்சுதான் ஆகணும். சரிங்களா? ஸோ பழைய குற்றவியல் சட்டங்கள் இதெல்லாம் தான். அதற்கு பதிலாக தான் இந்த 3 சட்டங்களும் பாரதிய அப்படிங்கிற பேர்ல வந்திருக்கு நமக்கு. சரிங்களா? எதற்காக இதை ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க? அடுத்த கேள்வி எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த பழைய குற்றவியல் சட்டங்கள் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் காலத்துல இயர்ஸ் எடுத்து பாருங்க, 860, 898, 872 பிரிட்டிஷ் காலத்துல வந்தது. அப்ப இந்த கால நடைமுறைகளுக்கு மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 3 சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. பல்வேறு சிறப்பம்சங்கள் இருக்கு, என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் பார்த்தோம்னா, நமக்கு எஃப்ஐஆர் போட்டோன்னே அதனுடைய இலவச நகல் அப்படிங்கிறத நம்ம எஃப்ஐஆர் காப்பியை வந்து இலவசமா நம்ம கையில கொடுத்துட்றாங்க. அடுத்தது பார்த்தோம்னா, இந்த சட்ட நடவடிக்கைகள் என்னெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு 14 நாளுக்குள்ள நமக்கு எவிடன்ஸ் கலெக்ட் பண்றது, விட்னஸ் ஸ்டேட்மெண்ட் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்களையும் ஒரு 14 நாளுக்குள்ள கொடுத்துருவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜீரோ எஃப்ஐஆர் அப்படிங்கிற கான்செப்டும் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ ஜீரோ எஃப்ஐஆர்னா என்ன அப்படிங்கிறத நம்ம கடைசியா பார்ப்போம். சரிங்களா? அடுத்தது நகல் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க. நகல் அப்படிங்கிறதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த காவல் நிலையங்கள் மற்றும் மாவட்ட தலைமையகங்களுக்கு எல்லாம் பார்த்தோம்னா இந்த வழக்கினுடைய நகல் அப்படிங்கிறது சீக்கிரமே அனுப்பப்பட்டுரும். ஸோ நம்ம எங்க வேணாலும் போய் எளிதில் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ அதுதான் இந்த 14 நாட்களுக்குள்ள எல்லாமே வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தோம்னா தடவியல் நிபுணர்கள், ஃபாரன்சிக் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? இந்த ஃபாரன்சிக் ஆஃபீஸர்ஸை பார்த்தோம்னா ஒரு சில நேரங்கள் என்ன ஆகுது, ஒரு எவிடன்ஸை கலெக்ட் பண்றாங்க, ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க, பார்த்தோம்னா எவிடன்ஸை காணோம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாங்க எவிடன்ஸை கலெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபாரன்சிக் ஆஃபீஸர்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த ஃபாரன்சிக் ஆஃபீஸர்ஸ் என்னென்ன வேலையெல்லாம் பண்றாங்களோ அது எல்லாமே வீடியோ ரெக்கார்டா இருக்க போகுது. ஓகேங்களா? சோ அதுதான் இந்த தடவியல் நிபுணர்கள் அப்படிங்கிற இடத்துல நம்ம கொடுத்திருக்காங்க. அடுத்தது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அதிகமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு முன்னுரிமை அளித்து முதல் தகவல் அறிக்கை பதிவான 2 மாதங்களுக்குள் விசாரணை முடிக்கப்படுவதை உறுதி செய்ய புதிய சட்டங்கள் வலியுறுத்துகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக ஏதாவது ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா அதனுடைய விசாரணை அப்படிங்கிறது 2 மாசத்துக்குள்ள முடிச்சே ஆகணும். ஓகேவா? அதுதான் இந்த சட்டம் வலியுறுத்துது. ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் அபவுட் திஸ் ஆக்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? அடுத்ததா பார்த்தோம்னா வெளிப்படைத்தன்மையை பத்தி பேசுறாங்க. வெளிப்படைத்தன்மை மற்றும் நம்பகத்தன்மையை மேம்படுத்த 90 நாட்களுக்குள் தங்கள் வழக்கின் முன்னேற்றம் குறித்த தொடர்ச்சியான அறிவிப்புகளை பெற பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிமை வழங்கப்படுகிறது. சோ அந்த என்னோட கேஸ் என்ன அப்டேட் அப்படிங்கறத தொடர்ச்சியா நான் போய் கேட்க முடியும். அதற்கான உரிமை அப்படிங்கிறது அபிஷியலாவே நமக்கு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது அப்படின்னா பாதிக்கப்பட்ட பெண்கள் எந்த ஒரு மருத்துவமனையிலும் இலவசமாக முதலுதவி பெற்றுக்கலாம் அப்படிங்கிறது தான் அடுத்த பாயிண்ட்ல நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா, இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பார்ப்போம். நம்ம பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. ஸோ பாதிக்கப்பட்ட பெண்கள் கிட்ட நம்ம வாக்குமூலம் வாங்குவோம், ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வாங்குவோம். அப்படி ஸ்டேட்மெண்ட் வாங்குறப்ப ஒரு பெண் மேஜிஸ்ட்ரேட் கட்டாயம் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த சட்டம் சொல்ல வருது நமக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி நீதிமன்ற அழைப்பாணைகள் இனிமேல் மின்னணு முறையில் வழங்கப்படலாம். சம்மன் அனுப்புறாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சம்மன் அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு ஆப்பை கொண்டு வந்துட்டாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா இந்த வழக்கு ஒத்தி வைக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டே இருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரியான ஒத்தி வைப்புகள் 2 மட்டும்தான் பண்ண முடியும். 2 ஒத்தி வைப்புகள் தான் இருக்கணும் அப்படிங்கறத இந்த சட்டம் நமக்கு சொல்லுது. ஓகேவா? அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா சாட்சிகளின் பாதுகாப்பை பத்தி இந்த சட்டம் பேசுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. ஓகேங்களா? விட்னஸ் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லி நமக்கு மேற்கத்திய நாடுகள்ல ஒரு ஸ்கீமே இருக்கு, விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி. சோ இந்த சாட்சிகளை பாதுகாக்கிறதுக்காக மாநில அரசாங்கங்கள் எல்லாருமே அதற்கான திட்டங்களை வகுக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ விட்னஸ் ப்ரொடெக்ஷனை வந்து ஃபார்முலேட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த சட்டத்துல வலியுறுத்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது கடைசியா பார்த்தா இன்னொரு முக்கியமான விஷயம், சமத்துவத்தை ஊக்குவிக்கும் வகையில் பாலினம் என்பதன் வரையறையை இப்போது மாற்று பாலினத்தவரையும் உள்ளடக்கியது. சோ எல்லா விதமான ஜெண்டர்ஸையும் உள்ளடக்கி ஜெண்டர் நியூட்ரலா தான் நாங்க இந்த சட்டத்தை உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி லோக்சபால நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் வந்து பேசியிருப்பார். ஓகேங்களா? அப்ப இந்த சட்டத்தோட இன்னொரு முக்கியமான விஷயம் அம்சம் என்ன, ஜெண்டர் நியூட்ரலா இருக்க போகுது. சரியா? சோ அதெல்லாம் தான் சிறப்பு அம்சங்களா நம்ம கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா எக்ஸாம்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? சோ
இங்க ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய சிறப்பம்சங்களை நமக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேவா, 3 சட்டங்களையும் என்னென்ன மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் இருக்கு அதை வந்து நம்ம மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ பாரதிய நியாய சங்கீதா இருக்குன்னா அதுல என்ன மாதிரியான சிறப்பம்சங்கள் இருக்கு எல்லாத்தையுமே வந்து நம்ம பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா, ஸோ அடுத்ததா பார்த்தோம்னா வரலாற்று வெற்றி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ 1983 நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்டு கப் வின் பண்றோம். ஓகேங்களா, அடுத்ததா பார்த்தோம்னா 2011 வின் பண்ணியிருப்போம். 2007 T20 வேர்ல்டு கப் வின் பண்றோம். அடுத்தது ஒரு 17 வருஷம் கழிச்சு இப்போ வின் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பத்தி தான் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. ஸோ பார்படாஸ்ல கெனிங்ஸ்டன் ஓவல் மைதானத்துல தான் நம்ம இந்த ஃபைனல் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் நடந்திருக்கும். அதுல இந்தியா அணி பார்த்தோம்னா கடைசி ஓவர் கடைசி பால் வரைக்கும் போய் வின் பண்ணியிருப்பாங்க. சரியா, ஸோ அதுதான் இந்த வரலாற்று வெற்றி அப்படிங்கிற தலைப்பு கீழே நமக்கு கொடுத்திருக்காங்க. சரியா, ஸோ இந்த வேர்ல்டு கப்ல பார்த்தோம்னா நமீபியா, நேபாள், ஸ்காட்லாந்து, அயர்லாந்து, உகாண்டா, ஓமன், பப்புவா நியூ கினியா போன்ற அணிகள்லாம் இடம்பெற்று இருந்தாங்க. சின்ன சின்ன நாடுகளும் இருந்தாங்க. அதுல நிறைய நாடுகள் வந்து ஃபைனல் செமிஃபைனல் சூப்பர் 8 வரைக்கும் வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்திருந்தோம். சரியா, அடுத்தது கடைசியா பார்த்தோம்னா புதிய குற்றவியல் சட்டங்களை பத்தி தான் மறுபடியும் சொல்றாங்க. இந்த இடத்துல நம்ம இந்த பூஜ்ய FIR அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இது என்ன அப்படிங்கிறது நமக்கு டைரக்டாவே கொஸ்டின் வரலாம். வாட் இஸ் 0 FIR அப்படின்னு கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுக்கலாம். ஓகேவா, அப்ப 0 FIRனா FIR அங்க போடல அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. 0 FIRனா என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு குற்றம் நடக்குது, ஒரு கிரைம் நடக்குது அப்படிங்கிறப்போ அந்த கிரைம் எந்த ஏரியால நடக்குதோ அந்த ஏரியால இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல தான் போய் சொல்லணும் அப்படிங்கிறது முன்னாடி இருந்த சட்டங்கள் சொல்றது. ஓகேங்களா, முன்னாடி இருந்த இந்தியன் பீனல் கோட் அதெல்லாம் அதை தான் வலியுறுத்துது. எங்க குற்றம் நடக்குதோ அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட தான் நீங்க போய் சொல்லணும்னு. ஆனா இந்த புதிய சட்டங்கள் என்ன நமக்கு சொல்ல வருது அப்படின்னா, குற்றம் எங்க நடந்தாலும் அந்த ஏரியால இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல தான் போய் சொல்லணும்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. எங்க இருக்கக்கூடிய வேணாலும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வேணாலும் நீங்க போய் அந்த குற்றத்தை சொல்லலாம். ஓகேவா, அப்ப ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல தான் போய் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. எங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல வேணாலும் போய் சொல்லிக்கலாம். அதுதான் 0 FIR அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, சோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா 45 நாட்களில் தீர்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, சோ 45 நாட்களில் தீர்ப்பு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, புதிய குற்றவியல் சட்டங்களின்படி குற்ற வழக்குகளில் நீதிமன்ற விசாரணை நிறைவடைந்த நாளில் இருந்து 45 நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும். ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கறத விசாரணை நீதிமன்றத்தில் விசாரணை முடியுது, விசாரணை முடிஞ்ச ஒரு 45 நாட்களுக்குள்ள நமக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கணும். ஓகேவா, அடுத்ததா பார்த்தோம்னா அந்த வழக்குகளில் இதே போல அந்த வழக்குகளில் நீதிமன்ற விசாரணை நடைபெற்ற நாளில் இருந்து 60 நாட்களுக்குள் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய வேண்டும். ஃபர்ஸ்ட் டைமா நீதிமன்றம் அந்த கேஸ் எடுத்து விசாரிக்குது. கேஸ் எடுத்து விசாரிச்சா 60 நாட்களுக்குள்ள அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையுமே பதிவு செஞ்சிருக்கணும் அப்படிங்கறத சொல்ல வராங்க. சோ இதுவும் நமக்கு சிறப்பம்சம். என்ன சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த லிட்டிகேஷன் அப்படிங்கிறது டிலே ஆயிட்டே போயிட்டு இருக்கும். ஓகேவா, சோ அதை கம்மி பண்ணணும் அப்படிங்கறதுக்காக 45 நாள் 60 நாள் அப்படிங்கிற டைம் எல்லாம் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, சோ பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்படும் பெண்களின் வாக்குமூலத்தை பெறுவதற்கு அந்த பெண் சார்ந்த காவல்துறை அதிகாரி, பெண் மேஜிஸ்ட்ரேட் இருக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்த்திருந்தோம். அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த கேங் ரேப் அந்த மாதிரியான விஷயம், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள்லாம் இருக்கு இல்லையா, சோ அதற்கெல்லாம் தண்டனை அப்படிங்கிறது கடுமையாக்கப்பட்டிருக்கு. குறிப்பா இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்வோருக்கு மரண தண்டனை அல்லது ஆயுள் சிறை தண்டனை விதிக்க வழிவகுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா, சோ கேங் ரேப் அப்படின்னா நமக்கு டெத் பெனால்டி வரைக்கும் போறது வரைக்கும் இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சோ இதெல்லாம் பாசிட்டிவ்ஸா நம்ம பார்க்கிறோம். நெகட்டிவ்ஸாவும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்கேஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த சட்டங்களை அறிமுகப்படுத்தினோடனே ஹிட் அண்ட் ரன் கேசஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஹிட் அண்ட் ரன் கேசஸ்க்கு 10 வருஷம் வரைக்கும் தண்டனை இருக்கு, 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் அபதாரம் இருக்கு அப்படிங்கிறது இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதை எதிர்த்து லாரி உரிமையாளர்கள் எல்லாருமே போராடினாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பத்தி பேசியிருக்காங்க. ஒரு விமனை ரேப் பண்ணிட்டா அது என்ன சட்டம், என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதே ஒரு மென்னையோ இதே ஒரு டிரான்ஸ்ஜெண்டரையோ ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன, அதுக்கான விஷயங்கள் இந்த சட்டத்தில் சொல்லப்படவே இல்லை. ஓகேங்களா, இப்போ ஒரு சண்டே நியூஸ் பேப்பர்ல நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா, மென்ன ரேப் பண்ணிட்டாங்க, ஆனா எந்த ஒரு சட்டத்துக்கு கீழேயும் அவங்கள வந்து நம்ம பதிவு செய்ய முடியாது, குற்றம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பதிவு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாயிருக்கு. ஸோ அப்ப அந்த சட்டத்தில் இன்னும் சில திருத்தங்கள் அப்படிங்கிறது பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம நெகட்டிவ்ஸா பார்க்குறோம். ஓகேவா, போத் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை சேர்த்து எழுதுறதா நமக்கு மெயின்ஸ்ல ஒரு 15 மார்க்கா கூட கேட்கலாம். சரிங்களா, அப்ப இந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பழைய கால நடைமுறைகளை மாத்திட்டு புதுசா நிறைய விஷயத்தை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. நமக்கு சம்மன் அப்படிங்கிற ஆப்பை கொண்டு வந்திருக்காங்க, சாக்ஷியா அப்படிங்கிற ஒரு இன்னொரு ஆப்பை கொண்டு வந்திருக்காங்க. நிறைய புதுமையை கொண்டு வந்திருக்காங்க. நமக்கு NCRB வந்து இந்த டெக்னிக்கல் சப்போர்ட் எல்லாமே வந்து தேசிய குற்ற ஆவண காப்பகம், நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ, அவங்க தான் வந்து இது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு டெக்னிக்கல் சப்போர்ட்லாம் மாநிலங்கள் எல்லாம் ஒரு சில கோரிக்கைகளை வச்சாலுமே இன்னமும் இந்த சட்டத்தில் நிறைய திருத்தங்களை பண்ணோம் அப்படின்னா, ரொம்ப தீவிரமா இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா இந்தியாவில் கண்டிப்பா குற்றங்கள் குறையும் அப்படிங்கிறதா நம்ம ஒரு கொஸ்டின் எழுதுறப்ப ஆன்சரா கொடுக்கணும். சரிங்களா, ஸோ இந்த ஆர்டிகல்ஸை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த புதிய சட்டங்களை பத்தி படிக்காம எக்ஸாமுக்கு போயிட வேண்டாம். சரிங்களா, ஸோ நாளைக்கு
நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.